புடம் போட்ட தங்கமாக மாறணும்னா இந்த நேரம் இந்த கஷ்டம்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். புது புது அனுபவத்தை இந்த நேரம் சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. வாழ்க்கைன்னா என்னங்கிறது புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்குது. பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் எந்த சூழ்நிலையும் மனம் நீங்கள் கலங்கினதில்லை. இந்த நேரத்துலையுமே நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். சில தேவையில்லாத பிரச்சனைங்கிறது வீட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது, வெளியில் இருந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அதில் கவனம் செலுத்துறதை விட இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்கள் கவனம் செலுத்திங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். முக்கியமாக மனசும் சரி உடம்பும் சரி இந்த நேரம் எந்த அளவுக்கு உற்சாகமாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாட்டேந்தாங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வீணான விமர்சனங்கிறது செய்ய தான் செய்கிறாங்க, அதுக்காக மனசு போட்டு குழப்பறது வேண்டாம். நீங்கள் பெரும்பாலும் பயப்படுறதே இந்த நேரம் யாருக்காகவும் பயப்படாத நீங்கள் இந்த நேரம் மனசுக்கு நெருக்கமானவங்களே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு கொடுத்துறதால கொஞ்சம் நீங்கள் குழம்பு தான் போகிறீங்க. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் போதும் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது இல்லாமலாம் இல்லை. பிரச்சனை இல்லாத குடும்பம் இப்போ எங்கேயுமே கிடையாதுங்க. நீங்கள் அதிகப்படியான அழுத்தத்தை நேரம் கொடுக்காம இருந்துட்டாலே போதும் சிறப்பாக இருக்குது. மூன்றாம் நபருடைய தலையீட்டு குடும்பத்தில் அனுமதிக்காமல் இருந்துட்டாலே போதும் நல்லாயிருக்கு. நீங்களும் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருந்துட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்பு தான். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த காசு பணம் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் பொறுப்பு இருக்க வேண்டாம். கடை வாங்குற சூழ்நிலை வந்தாலுமே தகுதிக்கு மீறி வாங்கிடாதீங்க. மற்றபடி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்கள். புதுசாக வரவங்களை நம்பி எந்த முயற்சியும் இறங்க வேண்டாம். வாகன விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசினர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவைப்படுதுங்க. கடன் விஷயத்துலையுமே குடும்ப வாழ்க்கையில் அழைச்ச வேண்டாம். தெய்வ பலம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களாக கொடுங்க, பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது வேண்டாம், அது இன்னும் தான் பிரச்சனை பெருசாகும். ரொம்ப முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்தவரைக்குமே வாழ்க்கை துணையை நம்பணும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. திறமையை வெளிக்காட்ட தயங்காதீங்க. குடும்ப விஷயத்தில் முக்கியமான முடிவு எல்லாமே கவனமாக இருக்க பாருங்கள். வீடு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் நல்லபடியாக அமையும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு பெற போகிறீங்க, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு காலத்தில் ஒரு சில விஷயம் செய்கிறதால பல அற்புதமான பலன் கிடைக்கும். ராகு காலம் யமகண்டன்னாலே நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பரிகாரம் செய்கிறதால வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. அப்படி நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பண உதவிங்கிறது இந்த நேரம் தேவைப்பட தான் செய்யுது. இருந்தாலுமே எதிர்பார்க்குற இடத்துலேருந்து பண வருமானம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையிலுமே முன்னாடி இருந்து பாதிப்பு இல்லைங்க, மகிழ்ச்சிங்கிறது தங்குது. விடாமுயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உழைப்புக்கேற்று பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். இந்த தந்தை வழி சொந்த பந்தத்தால் ஏகப்பட்ட பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட அது நீங்கக்கூடிய நேரம் தான். கஷ்டங்கிறது குறைஞ்சி வருது. குடும்பத்துலேயுமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். நிம்மதி அதிகரிக்கும். கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கும், வேலைச்சும் அதிகமாக இருக்கும். சில நேரம் உங்களாலேயும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு மனசுலையும் சரி உடலையும் சரி ஒரு சோர்வு இருக்குங்க. சோர்வு நீக்க பாருங்கள். இந்த விரக்தியான மனநிலையிலிருந்து முதல்ல வெளிவர பாருங்கள். உங்களை விட மற்ற எல்லா ராசிக்காரங்களை விட ஒரு தைரியசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க தான். நீங்களே இப்படி சோர்ந்து போனால் இப்படி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதம் தான். வேலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணையை இந்த நேரம் முயற்சி செஞ்சாலுமே வேலை கிடைக்கக்கூடிய நேரம். அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் கிடைக்கும். குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. ஆனால் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிம்மராசிக்காரங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்லபடியாக வளர்க்கக்கூடிய பெற்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். அதனாலே உங்கள் குழந்தைகள் ஒரு பேரும் புகழும் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரம் கொஞ்சம் அவங்களுடைய நடவடிக்கை உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும். மற்றபடி உணவு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொடர்ந்து இந்த சின்ன எளிமையான பரிகாரம் தாங்க. இதை நீங்கள் செய்யறதால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோதுமை தானம் செய்கிறது நல்லது. சிவாலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்ச பின்னாடி, தீபேற்றி வழிபாடு செஞ்ச பின்னாடி கோதுமையை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தானமாக தர பாருங்கள். அதே மாதிரி ராகு காலத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதால சிறப்பான பலன் கிடைக்கும். இது ஆன்மீக ரீதியான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். தினமுமே நமக்கு 1.5 மணி நேரம் ராகுவோட ஆதிக்கம் நிறைஞ்ச நேரமாக நமக்கு கிடைக்குது. ராகுக்குரிய இந்த நேரத்தில் பெரும்பாலுமே நீங்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அதுவுமே பெண் தெய்வ வழிபாடாக இருந்தால், உக்கிர தெய்வங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. துர்கா தேவி, காளி தேவி, பிரத்திங்கரா தேவி, அது மாதிரி உக்கிரமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நீங்கள் இந்த ராகு காலத்தில் தீபேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். நன்மை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதனால தான் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க
இந்த நேரத்தில் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்யலாம். ராகு காலம் யமகண்டனாலே ஆகாத நேரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் நல்ல காரியம் எதுவும் தொடங்கக்கூடாதே தவிர மற்றபடி பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ராகுக்குரிய அதிதேவதையே துர்க்கையாக இருக்கிறதால துர்க்கை காளி தேவிக்கு நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அதுமாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா வறுமையாக இருக்கட்டும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும். அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை நாட்களும் சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகு காலமும் சரி, துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்பு நீங்கும். வெளிநாடு முயற்சி செய்கிறீங்க, வேலை விஷயமா முயற்சி செய்கிறீங்க, குடும்பத்தை விட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரம் செய்யலாம். அதுவுமே வயசானவங்க இருக்கக்கூடியவங்க வீட்டில் பெரியவங்க இருக்கிறீங்கன்னா நீங்கள் கூட இந்த விஷயத்த செய்யலாங்க. இதனால் மகனுக்கோ மகளுக்கோ பேரன் பேத்தி யாருக்கு வேணாலும் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலுங்கிறது உங்களுக்கு பழிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நீங்கள் நினைக்கிறத நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கன்னா, ராசிக்குள்ளே சுக்கிரன் அமர்ந்துக்கிறார். சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில் நல்லது தாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். ஒரு சமாளிக்கிற அளவுக்கான சூழ்நிலை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். சுபகாரியத்தில் இருந்த தடை நீங்கும். தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. வீடு மன சொத்து சம்பந்தம் இது எல்லாமே இருந்த வில்லங்கம் நீங்குங்க. நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இல்லாமல் வில்லங்கத்தால் ஒரு நல்ல விலைக்கு போயிருக்காது, இழுபறியாக இருந்திருக்கும். இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பு தான் நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசியில் கேது இருந்தாலுமே சுக்குன்னு இருக்கிறதால பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை, குறைஞ்சு தான் வருமே தவிர அதிகமாகாது. இந்த நேரம் எதில் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். இந்த நேரம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு சலசலப்பு ஏற்படும். பேச்சால் தான் பிரச்சனை. அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி பாதிப்பு இல்லை. உடம்புல இந்த மூட்டை வலி, கண் வலி பாதிப்பு, தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால குடும்பத்தில் கொஞ்சம் இந்த நேரம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போகிறது வேண்டாம். நண்பராக கூட இருக்கட்டும், சொந்த பந்தமாக கூட இருக்கட்டும், இந்த நேரம் இந்த ஜாமீன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக வரக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு அடி தள்ளியே இருக்க பாருங்கள். அவசர முடிவு எதுவுமே இந்த நேரம் இப்போதைக்கு நீங்கள் எடுக்கிறது வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி தான் துர்க்கைக்கு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிப்படி இந்த நேரம் கொஞ்சம் அலர்ஜி பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்பும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மனசில் பொறுத்த வரைக்குமே நிம்மதிங்கிறது இந்த நேரம் அதிகரிக்கும். முன்னாடி இருந்த நிலைமையில இல்லை, சிறப்பான நேரம் தான். எதுலேயும் கொஞ்சம் தெளிவான முடிவெடுக்க பழகிட்டால் போது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான். செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் அக்கறை கொடுக்க பாருங்கள். முக்கியமான விஷயமெல்லாம் இருந்தால் நீங்களாவே முன்னே நின்று நடக்கிறது நல்லது. மற்றவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறத விட நீங்களே முன்னாடி நின்று வேலை செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது. கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வேலையிலும் சரி வீட்லேயும் சரி இயல்பாகவே கோபக்காரங்க தான். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினா போதும், நிதானமாக நடந்துக்கிட்டால் போதும், சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். பயப்படுற அளவுக்கு பாதிப்புங்கிறது நேரம் இல்லை. குழப்பத்தை கொடுக்கும், ஆனால் ஒரு தெளிவு இதனாலே உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன தைரியத்தை மட்டும் நீங்கள் கைவிடாமல் இந்த நேரம் செயல்பட்டு வந்தால் போதும். சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய ஒரு வாரங்களாக தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ளேயே கேது இருக்கிறாரு. இதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் கொடுக்கும். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு கவனக்குறைவாடு செஞ்சுட்டிங்கன்னா அதில் பாதிப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் கொடுத்து செய்ய பாருங்கள். சுக்கரனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு நல்ல நிலைமை தான். நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டாலுமே பாதிப்பு இல்லை. குழந்தைகளோட நிலையில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். புதிய நட்பு வகையில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவமானங்கிறது அங்கே தான் வருது. குரு பார்வை கூட இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் சிறப்பாக முடியும். நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. கூட்டத்தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போட்டிங்கன்னா உங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ளே சுக்குன்னு இருக்கிறதால தொழிலில் லாபம் கிடைக்கும், மனசில் நிம்மதி இருக்கும், குடும்பத்துலையும் குழப்பம் இல்லை. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியாகி தருவார். ஜென்ம ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கேதுவால் கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. எதுவுமே ஒரு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஆலோசனை கேட்டுக்கோங்க. வார்த்தையை பார்த்து பேசுங்க. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. நட்பு வட்டத்தில் கொஞ்சம் எதிர்மறையான நிலைமை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். நல்லா இருந்தவங்களே, நல்லா பழகிட்டு இருந்தவங்களே விலைக்கு போகிற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் கவனம் கொடுக்க பாருங்கள். வேலையில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இடமாற்றம் எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதி புதனோட சூரியன் இருக்கிறார். நெருக்கடிங்கிறது இல்லை. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. புதுசாக ஒப்பந்தம் கிடைக்குங்க. வேலையில் எதிர்பார்க்குற இடமாற்றம், பதவி உயர்வு இதுவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும். குழந்தை பாக்கி ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்குங்க. எதிர்ப்பு நோய் நொடின்னு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றம் தான்.
வேலையிலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேரம். சொத்து சேர்க்கை கிடைக்கும். மாதம் முழுவதுமே இந்த நேரம் உங்களுக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதால முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ முயற்சி ஒன்றுலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் பகவான் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.